போலீசாரால் பலியான யாழ் இளைஞன். அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இளைஞனின் உடலம் நல்லடக்கம். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் தொடர்பில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் முரண்படும் போலீசார். சுவிஸ் தூதரக சந்திப்பு விவகாரம் கஜேந்திரகுமார் வழங்கிய விளக்கம். ரகசிய தகவலில் கட்டுநாயக்கவில் சிக்கிக் கொண்ட இளைஞன். கொழும்பு பாடசாலையில் இடிந்து விழுந்த சுவர். 3 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கொழும்பில் இளைஞர் மீதான கொடூர தாக்குதல். சமூக வலைதள காணொளி தொடர்பில் தகவல். அகமதாபாத் விமான விபத்து வெளியான அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைப்பு. பயத்தில் பலர். தேசப்பந்து தென்னக்கோணி நியமனத்துக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தின் அதிரடி தீர்மானம். தொடர்பென விரிவான செய்திகள். அல்லைப்பட்டியில் வைத்து ஊர்காவற்றுறை போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட இளைஞனின் இறுதிக்கிரிகைகள் வட்டுக்கோட்டை சித்தங்கணியில் உள்ள அவரின் இல்லத்தில் இன்று இடம்பெற்றது. அதன்பின் பதாதைகளை தாங்கியவாறு சவப்பெட்டியுடன் வந்த உறவுகள் வீதியில் இருந்து எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும், போலீசாரின் அராஜகம் தொடர்வதாக கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கோரி போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டாம் என வட்டுக்கோட்டை போலீசார் மறைமுக அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். உயிரிழந்த நபரின் உறவினர்களிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்களிடமும் சம்பவ தினத்தன்று கடமையில் இருந்த ஏனைய பதவி நிலை உத்தியோகத்தர்களிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. எமது பிள்ளையை பற்றி தவறான செய்திகளை பரப்பி வருவதால் பிள்ளையை இழந்து வாடும் எமக்கு அந்த செய்தி மிக மனவருத்தத்தை தருவதாக அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் வீட்டார் கவலை வெளியிட்டுள்ளனர். வவுனியாவில் உள்ள ஒருவரிடம் சம்பவ தினம் நடந்த அன்று அந்த கயஸ் வாகனத்தை வாங்கி இருந்தோம். அன்று இரவு வேலனைக்கு செல்லும் போது உயிரிழந்த சிறுவனின் சிறிய தந்தை முன்னர் வாகனத்தை செலுத்தினார். ஆள் நடமாட்டமற்ற வீதியில் வாகனத்தை தான் செலுத்தப் போவதாக கேட்டதால் வாகனத்தை சிறுவனிடம் ஒப்படைத்தார். காவல்துறை மறைத்த போது நிற்காமல் ஓடியது மட்டுமே அவன் செய்த தவறு. அதற்காக அவன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவன் உயிரிழந்து விட்டார். ஆனால் இதை சில ஊடகங்கள் அவன் தொடர்பில் தவறான தகவல்களை பரப்பி வருகிறது. எமது காணி எல்லையில் நின்ற வேப்ப மரத்தை அயலவர்கள் வெட்டினர். அந்த மரத்தின் விறகுகளில் பாதியை எமக்கு அவர் தந்திருக்க வேண்டும். அதை அவர் தரவில்லை. அந்த கோபத்தில் மகன் சில விறகு கட்டைகளை தூக்கி எமது காணிக்குள் போட்டார். அது தொடர்பில் அந்த காணியின் உரிமையாளர் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதன் பிரகாரம் மகனை அழைத்து விசாரித்தனர். அது மட்டுமே அவனுக்கு எதிரான காவல்துறை முறைப்பாடு. இது நடந்து சில வருடங்கள் ஆகிவிட்டன. தற்போது மகன் தொடர்பில் ஊடகங்களில் வந்த செய்திகள் தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல்துறையிடம் கேட்டோம். அந்த ஒரு முறைப்பாட்டை தவிர வேறு எந்த முறைப்பாடும் இல்லை என்று கூறினார்கள். ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் நாம் சொன்னபோது ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என எம்மிடம் காவல்துறையினர் திரும்பி கேட்டனர். மகனை இழந்து வாடும் எங்களுக்கு மகன் தொடர்பில் வெளியாகும் செய்திகள் மிகவும் வேதனை அளிப்பதாக இறந்த சிறுவனின் குடும்பத்தினரும் உறவினர்களும் தெரிவித்துள்ளனர். அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் சம்பவத்தை சுற்றி பல சர்ச்சைகள் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். குறிப்பாக காவல்துறை வெளியிட்ட புகைப்படங்களும் அவர்கள் கூறும் தகவல்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தில் மாடு, வாள், கயிறு இருந்ததாக கூறப்பட்டாலும் அதில் பல குழப்பங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாகனத்தில் சாணம் இருந்தது, மாடு இருந்தமைக்கான ஆதாரமாக கூறப்படும் நிலையில் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் சாணத்துடன் ஜூரியா பை கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து தூதரக ஏற்பாட்டில் நடைபெற ஏற்பாடான சந்திப்புக்கு எவ்வித சந்திப்பும் எந்த விதத்திலும் நாங்கள் இடைஞ்சலாக இருக்கவில்லை என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்து தூதரகத்தை ஏற்பாட்டில் எதிர்வரும் 19ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கிடையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட சந்திப்பு தமிழ் தேசிய பேரவையின் கூட்டம் காரணமாக கால வரையறையின்றி குறிப்பிடாமல் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டதாக வெளியான செய்தி தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று யாழில் ஊடக சந்திப்பை நடத்தினார். ஊடகங்களில் வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று சுவிஸ் தூதரகத்தை தொடர்பு கொண்டு நேரடியாக கேட்டேன். அதை அவர்கள் முற்றுமுழுதாக மறுத்தனர். நாங்கள் அந்த முயற்சியை கைவிடவில்லை. அந்த செய்தி வெளிவருவதன் ஊடாக அதில் கலந்து கொள்ளும் தரப்புகளுக்கு பிரச்சனை வருமோ என்கின்ற ஒரே ஒரு சிந்தனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். கட்டுநாயக்க போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 108 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 68 கிராம் 320 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டது. சந்தேக நபர் யாயில பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான புல்டோசர் ஒன்று குறித்த பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காயமுற்ற மாணவர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். காயமடைந்த மாணவர்கள் 16 வயதுகள் என்றும் விபத்து நடந்தபோது அவர்கள் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புறநகர் பகுதியான ராஜகிரியவில் இளைஞர் ஒருவரை மண்வெட்டியால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகளை ஆதாரமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் கடந்த 9ஆம் தேதி முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சம்பவம் சுமார் 2 மாதங்களுக்கு முன் நடைபெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டோர் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத் விமான விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு அல்ல, மாறாக விமானியின் திட்டமிட்ட செயல் என்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் விமானம் புறப்பட்ட 32 வினாடிகளில் அதன் எரிபொருள் சுவிட்சுகளில் கையால் அணைக்கப்பட்டதாகவும் இதனால் என்ஜின்கள் இயங்காமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறு நடந்துள்ளதென்றால் அது ஒரு தற்செயலான தவறு அல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் ஆய்வு செய்யப்பட்டது. இதன்போது விமானத்தின் ஹார்ட்பீட் குரல் பதிவு தரவுகள் மூலம் விமானத்தின் தலைமை விமானி கேப்டன் சுமித் சபர்வாலி என்ஜின்களை அணைத்ததாக தெரிய வருவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த விமானி மன அழுத்தத்தில் இருந்தமை விபத்து நடந்து 1 மாதத்தின் பின் தெரிய வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போயிங் 787 ட்ரீம் லைனர் ரக விமானத்தின் 2 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் இயந்திர கோளாறு காரணமாக செயலிழக்க வாய்ப்பில்லை என அமெரிக்க நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே இந்த குற்றச்சாட்டை கேப்டன் சபர்வாலின் குடும்பத்தினரும் விமானிகள் சங்கமும் மறுப்பு தெரிவித்துள்ளது. விமான தயாரிப்பு நிறுவனத்தை காப்பாற்றவே இறந்த விமானி மீது பழி சுமத்தப்படுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 241 பேர் மற்றும் தரையில் இருந்த 19 பேர் என மொத்தம் 260 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளது. பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்த வீட்டுத் தொகுதி முறைகேடுகளை விசாரிப்பதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை கோட்டாபய ராஜபக்சவின் நெருங்கிய சகா ஒருவரும் இந்த விடயம் தொடர்பில் கைதாகியுள்ளதால் இந்த விசாரணை பாரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான வீடுகளை ஒதுக்கீடு செய்த விவகாரமே இந்த விசாரணைக்கு வழிகோலியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்படும் விடயம் ராஜபக்ஷ ஆதரவாளர்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் உயர் நீதிமன்றம் இன்று இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வழக்குடன் தொடர்புடையதாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய கடதாசியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டும் மனுதாரர் தரப்பின் இணக்கத்துடனும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களான பிரித்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனின் நியமனத்துக்கு எதிராக 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.